2026 சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்று 2 அல்லது 3 மாதங்களில் தெரியவரும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பாமகவில் அதன் நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த பின்னணியில் சில தினங்களுக்கு முன்பு தைலாபுரத்தில் ராமதாஸை அன்புமணியும், ஆடிட்டர் குருமூர்த்தி, முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் சந்தித்து பேசினர். இதன் தொடர்ச்சியாக ராமதாஸ் நேற்று முன்தினம் சென்னை வந்தார். அவரை ஆடிட்டர் குருமூர்த்தி மீண்டும் சந்தித்து பேசினார். அதேபோல் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்த முகுந்தனும் ராமதாஸை சந்தித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், நல்ல செய்திகள் விரைவில் வரும் எனவும், அரசியலுக்கு வயது கிடையாது எனவும் தெரிவித்தார். கருணாநிதி 94 வயது வரை அரசியலில் இருந்ததை சுட்டிக்காட்டி, அவர் சக்கர நாற்காலியில் இருந்தபடி முதல்வராக பணியாற்றியதை நினைவு கூர்ந்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு நெருங்கிய நண்பர் எனவும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததில்லை என்ற அவர், தமிழகம் வந்துள்ள அமித்ஷாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பாமகவில் நிலவும் கருத்து வேறுபாட்டால் தொண்டர்கள் சோர்வு அடைய மாட்டார்கள் எனவும், கூட்டணி யாரோடு, எப்பொழுது, எப்படி என்ற கேள்வியெல்லாம் இப்பொழுது பதில் சொல்ல முடியாது என்ற ராமதாஸ், இன்னும் 2-3 மாதங்களில் யாருடன் கூட்டணி என்பது தெரிய வரும் என்றார். இப்போ எதை பற்றியும், எந்த கட்சியை பற்றியும் குறை சொல்லுகின்ற நேரம் அல்ல. அது நேரம் வரும்போது கூட்டணி, எந்த கூட்டணிங்கள் என்னன்றது போது அப்போது சொல்ல வேண்டிய கருத்துக்கள். நீங்கள் நல்ல செய்தி வரும்னு மதியமே சொன்னீங்க, விரைவில் வரும் தம்பி. வியாழக்கிழமைக்குள்ளே வந்துருமா? வந்துடும் வியாழக்கிழமை வந்துடும். உங்களுடைய நண்பர்கள் அங்கே வந்து புடைசூழ வந்து நிற்பாங்க. 36 வியாழக்கிழமை சந்திச்சிருக்கான் வியாழந்தோறும். நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா? உங்களுடைய ஆசை நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம்.